நீ போட்டானே என் பொண்டாட்டி நாளைக்கு கேப்பா. டே 115 பிளாக் ஷிப்பிக்கோட டே பிளாக் 3 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும், சுத்தமா டைம் இல்ல. கண்ணை மூடி உட்கார்ந்து ஸ்கிரிப்ட் அடிச்சிட்டு கொழ 1:30க்கு உட்கார்ந்து வாய்ஸ் எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன். உன்னை மதிக்காதவனிடம் நீ அன்பை எதிர்பார்க்க வேண்டாம். ரூம்ல இருந்து கிளம்பி நான் நேரா ஆபீஸ் வந்துட்டேன். இது ஒரு ஏஐ வீடியோ. விக்கேனவோ சந்திரன் ப்ரோவோ நைட் 3 மணிக்கு உட்கார்ந்து பாட்டு பாடுற மாதிரி ஏஐ ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணது. மணி 3ஆவது. இப்ப இதை நீ போட்டானே என் பொண்டாட்டி நாளைக்கு கேப்பா. இதுதான் நீ பண்ண டிஸ்கஷன் லட்சணமான. அண்ணி இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரிஜினல் நினைச்சுக்க போறீங்க, இது ஏஐல பண்ணுது. நம்ம வேலை முடிஞ்சு கைஸ். விக்கேன வர காரை வாட்டர் வாஷ் பண்ணி பலன்னு வச்சிருக்காரு. ஷூட் முடிச்சுட்டு பத்திரமா திரும்ப சொல்லிருக்காரு. கார்லயே ஒரு பவர் டிராப் போட்டு வீடியோக்குள்ள லொகேஷனுக்கே வந்துட்டோம். கம் ஆன் மை பாய். நான் தனியா வரேன்னா அங்க இருந்து என் கூட கம்பெனி கொடுத்துட்டு வரேன். இவ்வளவு தூரம் வந்ததே இயர்லி மார்னிங் சன்ரைஸ் ஷாட்டுக்காக தான். கொஞ்ச நேரத்துல இவனை பிடிச்சி சாப்பிட்டுருப்பான். அவனை பிடிச்சி பக்கத்துல இருக்க நெய்பர் வீட்டுல விட்டேன். இந்த ஷோவோட அங்கர் சாரதி ப்ரோ தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டை நம்ம டிஓபி யுவராஜ் இல்ல. எல்லாம் ரெடி பண்ணிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம். சூரியனே வர மாதிரி தெரியல. டக்குன்னு ஒரு ஓரமா எட்டி பார்த்தான். அழகா நான் எல்லாம் பீச்ல சன்ரைஸ் பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? இப்பதான் இப்படி உட்காந்து வேடிக்கை பாக்குறேன். வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வேலைக்காக நாங்களும் கேமரால ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் பிரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டா நாங்களும் கொஞ்ச நேரத்துல ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேத்து சொன்னல அந்த ஷூட் தான் உளியின் ஓசை. இங்க ஷூட் முடியறதுக்குள்ள சன் எல்லாருக்கும் கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. சன் கிஸ்டா சுகமா இருக்கா போ. பை பை பை. அங்கிருந்து மொத்தத்தையும் அள்ளி போட்டு வேற லொகேஷன் கிளம்பிட்டோம். பசிக்கும்ல, அதான் சாப்பிட்டு நெக்ஸ்ட் லொகேஷன் மகாபலிபுரம். இப்போ இங்க தான் ஷூட் பண்ண போறோம். எங்க சித்தப்பா ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு. அவரு கூட சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். மகாபலிபுரம் பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இவங்க 2 பேரும் தான் இந்த ஷோவோட கெஸ்ட். ஆர்ட் டைரக்டர் எஸ் மூர்த்தி சார், அப்புறம் பன்னிசை கலைஞன் தேவா பிரதர். ஷூட் போது போயிட்டே இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் எடிட் பண்ணலாம்னு உட்கார்ந்தேன். அங்கிருந்த ஒரு செக்யூரிட்டி பையா இங்கெல்லாம் உட்கார்ந்து லேப்டாப் யூஸ் பண்ண கூடாதுன்னு துரத்தி விட்டான். சரி போடான்னு சொல்லி நாங்களும் வேற லொகேஷன் போயிட்டோம். இந்த லொகேஷன் எந்த படத்துல பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. க்ளூ வேணா தரேன், இல்ல வேணா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த ஷோவோட டைட்டில் உளியின் ஓசைக்கு ஏத்த லொகேஷன் இதான். பெரிய பெரிய கல் எல்லாத்தையும் அழகழகா செதுக்கி ஆர்ட் ஒர்க்கா மாத்திட்டு இருக்காங்க. இந்த நந்திலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும். நானே அந்த கோயில் போய் பார்த்தா கூட இது அந்த சிலை தான் தெரியாது. அப்புறம் இந்த ஷூட் எல்லாத்தையும் எப்படி ஷூட் பண்றோம்ன்றத விக்கி கூட சேர்ந்து இந்த வட்டாமமே ஷோல நீங்க பாக்குறீங்க. மே 1ஆம் தேதி நம்ம கிட்ட இருக்க எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்துரும். அங்க போய் நீங்க ஃபுல் ஷோவை பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் வெயிலுக்காக அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இந்த மாடுகள்லாம் சாப்பிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நயலா போய் நிப்போன் கூட போய் நின்னு எல்லாரும் என்னையும் அதோட எண்ணம் நினைச்சிட்டானுங்க போல. கூட சேர்ந்து சாப்பிட சொல்ற மாதிரியே பாக்குறானுங்க. என்ன எல்லாருமே சாப்பிட சொல்லி அன்பா அழைக்கிறாங்க. பரவாயில்ல. எனக்கு ஒரு டவுட். திருவள்ளுவர் மொத்தம் 1330 குறள் ரைட் பண்ணிருக்காப்ல. ஏன் இந்த பர்டிகுலர் குறளை இங்க எழுதிருக்காங்கன்னு ஒரு டவுட். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. வேற எதனா குறள் எழுதிருக்காங்களான்னு சுத்தி பாத்துட்டு இருந்தேன். நல்லபடியா ஷூட் முடிஞ்சு. விக்கியான காரை பத்திரமா பாத்துக்க சொல்லி எங்க கிட்ட ஒரு 10 வாட்டி சொல்லிருப்பாரு. நாங்களும் ஒரு சின்ன டஸ்ட் கூட பண்ணாம அங்க இருந்து வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். கார்லயே உட்காந்து எடிட் பண்ணிட்டு வந்து ஆபீஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஆபீஸ்ல போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு 4 மணில எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எடிட்லாம் முடிச்சுட்டு அப்லோட் கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். 8:30 ஏஞ்சி பாக்குற வீடியோ அப்லோட் ஆகல. கால் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு ரூம் வந்துட்டேன். நாளை சந்திப்போம். வட்டா மாமே.